அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செட்டில் கார்டினல் நம்பர் n(a) கொடுத்தாக்கா அது வந்து லார்ஜஸ்ட்டு பாசிபிள் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது n(a) 1 அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து 1 தான். n(a) = 2 கார்டினல் நம்பர் 2 அப்படின்னாக்கா ஸோ இப்போ இதுக்கு கால்குலேஷன் ஸ்டெப்பு வந்து அந்த 1 அப்படியே கீழே இறக்கிட்டு ஸோ அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு நம்பர் 2 எழுதுகிறோம். ஸோ ஓப்பனிங்கில் மட்டும் இந்த 1 + 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும். அடுத்து கார்டினல் நம்பர் 3 அப்படிங்கும்போது 2ல் முடிஞ்ச நம்பரை ஓப்பனிங்காக எழுதிக்கணும். ஓப்பனிங்காக எழுதிட்டு ஸோ அடுத்து 2 + 1 3 3 + 2 5. ஸோ அப்போ 3ல் வர ஹையஸ்ட்டு பாசிபிள் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து 5. அடுத்து கார்டினல் நம்பர் 4 அப்படின்னும்போது ஓப்பனிங்கில் 5 எழுதிட்டு 5 + 2 7, அடுத்து 7 + 3 10, அடுத்து 10 + 5 15. ஸோ அப்போ 4ல் வர மேக்ஸிமம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து 15. அதே மாதிரி 5 வரும்போது 4ல் 15 முடிஞ்சதுனால 15 கொண்டு வந்துடணும். 15 + 5 20, 20 + 7 27, 27 + 10 37, 37 + 15 52. ஸோ இப்போது இதில் வந்து கார்டினல் நம்பர் 5ஆக இருந்ததுனாக்கா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து 52. அடுத்து கார்டினல் நம்பர் 6ஆக இருந்ததுனாக்கா லார்ஜஸ்ட்டில் 52, 52 + 15 வந்து 67, 67 + 20 வந்து 87, 87 + 27 வந்து 114, 114 + 37 வந்து 151, 151 + 52 வந்து 203. ஸோ அப்போது கார்டினல் நம்பர் 6 இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து 203 இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லா நம்பருக்கும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்ற செட்டில் ஏபிசி அப்படின்ற எலமெண்ட் இருக்குது, கார்டினல் நம்பர் 3. ஸோ அங்கே பார்த்தோம்னா 5 ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் அது எப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து ஸோ ஐடென்டி எலமெண்ட் ஏஏ பிபி சிசி. ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்கும், சிமெட்ரி சப்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். அடுத்து ட்ரான்சிட்டிவ் அடுத்து ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ், அடுத்து சிமெட்ரிக்கு, அடுத்து ட்ரான்சிட்டிவ். இது மூணுமே வந்து இதில் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால அதே ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கறதுனால வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐடென்டி எலமெண்ட்டோட ஏபிபிஏ இதை சேர்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி, இதில் ஏபிபிஏக்கு பதில் பிசிசிபி சேர்க்குறோம். ஸோ அடுத்து 4ல் வந்து சிஏஏசி சேர்க்குறோம். ஃபைனலில் வந்து மொத்த பேரையும் வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் நம்ம நேராக பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் 4 5 6 7 எத்தனைக்கு போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டினல் நம்பர் கொடுத்துட்டு மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ கார்டினல் நம்பரில் என்ன வருதோ அதே தான் ஆர்டர் பேர்லேயும் ப்ரெசண்ட் ஆகும். அது இல்லாமல் நிறைய கொஷின்ஸில் நம்ம வழக்கமாக யூஸ்வலாக டிஃபைன் பண்ணும்போது செட்டை கொடுத்துட்டு ரிலேஷன் ஆர்டர் பேரை டிஃபைன் பண்ணுவோம். சில நேரங்களில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பேரை கொடுத்துட்டு செட்டு பின்னாடி கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஆன்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.